ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் ஒரு கிச்சன் டிப்ஸ் சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த கிச்சன் டிப் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ஒர்க்கிங் விமன்ஸ்க்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாக நான் இதை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு இருக்கேன். சேம் கைண்ட் ஆஃப் இது தான் டிப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதில் எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. காலையில் குக் பண்ணும்போது ரொம்ப ஷார்ட் டைமில் நான் ஈஸியாக குக் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கருவேப்பிலையை நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம யூஸ்வலாக வெஜிடபிள்ஸ் வாங்குவோம் இல்லையா, வாங்கிட்டு வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரெயின் பண்ணி இதில் வச்சிருங்க. இந்த மாதிரி ட்ரை அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணியே இல்லாமல் இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி ப்ரிசர்வ் பண்ண போகிறோம்னா, இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ப்ரிசர்வ் பண்ண போகிறோம். இது அப்படியே ஃபுல்லாகவே இந்த வாஷ் பண்ணதை இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. கீழே மேலே ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, கீழே வச்சாலே போதும். நம்ம யூஸ் பண்ணும்போது மார்னிங் வந்து இப்போ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே யூஸ் பண்ண போகிறோங்கன்னா கொஞ்சம் மட்டும் எவ்வளோ தேவையோ அது மட்டும் எடுத்துட்டு திருப்பி இதை வச்சு பாக்ஸ்லேயே க்ளோஸ் பண்ணி உள்ளே வச்சிருங்க. திருப்பி வெளியே எடுத்து வைக்காதீங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா மினிமம் 1 வீக்கு உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அந்த வெஜிடபிள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இதுவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லாஸ்ட் வீக் வந்து என்னால் இதை ப்ரிசர்வ் பண்ண வைக்கிறேன், நான் டைம் இல்லைன்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா கவரோடவே வச்சிட்டேன். இது எப்படி இருக்கு பாருங்க. 2 to 3 டேஸ் தான் ஆயிருக்கும், அதுக்குள்ள சுத்தமாக எல்லாமே உதிரி இந்த மாதிரி ஆயிடுது. இது வந்து கொஞ்சமாக இருந்தாலும் நம்ம நல்ல எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.